அப்படி இருக்க பெயர் நான் தான் சிவபாலன். சிவபாலன் 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 ஐயா மேல புள்ளா என்ன கேட்க மாட்டேன். நான் சிவபாலன், என்னுடைய அண்ணன் ஹரிபாலன். அப்படி இருக்க மல்லிகாபுரி கோட்டை ஆண்டவரும் என்னுடைய தாத்தா மன்னன் அவர்களுக்கு கோட்டை மட்டும் சொல்லு. இப்ப சொல்லுவார் பாரு, இப்ப சொல்லுவார். மல்லிகாபுரி கோட்டை தாத்தா மாதா மன்னனுக்கு வேற பிள்ளைகளாக பிறந்தோம். எனக்கு ஒரே ஒரு பையன் கூட நிகர் கிடையாது. மண்டமால போட்டு அந்த கீரை காடி மத்து கிடையாது. கழுத்து அடிக்காத மத்து ஏத்தலாம் தான் நல்லா இருக்கு. கொண்டு போய் ஆயா தட்டுல போட்டு கடு ஆயா தட்டு வந்து முண்டாமையா சின்னதா அது நீ எங்களுக்கு நேர் எதிரி 33 கோடி அந்த சிவன் அந்த விஷ்ணு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு சொல்லக்கூடியவன் இன்னொருத்தங்க படைக்கும் தொழிலை கையில் எடுத்து 4 தானம் 6 சாய் 66 சாய் காணும் அத்தனையும் வச்சுக்கிறான் அந்த எடுத்து போட்டு போச்சு. நானா எனக்கு சங்கரனாரி பங்கு சந்தனை பங்கு சொன்னாங்க. சங்கரன் ஒருவன், ஹரி ஒருவன், பங்குதன் ஒருவன், 3 பேர் மொத்தத்துல. அந்த என்ன கேக்குறா என்ன கேக்குறா நீ தான் அவங்க பாட்டி செட்டி சின்னது அவனை கேளு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நீ அவனை கேளு. என்ன கேக்குறா அவனுக்கு அப்படி 30 கோடி தேவனில் மும்மூர்த்தியாக விளங்கும் மரியாதை கட்டுறேன் உனக்கு. அவனை கேளுண்ணா கேளு. அவன் கேட்டா அவன் சொல்லிடுவான். கேளு. அவன் சொல்லிடுவானே. சொல்றா பாப்பா. அவன் சொல்றா பாப்பா. நீ கேளு. அவன் சொல்றா பாப்பா. சங்கரன் என்றால் என்ன? ஹரி என்றால் என்ன? பங்குதன் என்றால் என்ன? அவன் சொல்லுவான்னு சொல்ல. நீ அவன் தெரிஞ்சுக்கிட்டால ஒரு வார்த்தை கொடுத்து கொடுத்து அதை வாங்கி இப்போ அண்ணன்
மாற்றமாக இருக்கிறது. அதிலும் வார்த்தையில் கண்ணியம் என்பது இல்லையே. ஓஹோ, நல்லதா. கண்ணா, இவன் சிக்கலுக்கு சென்றிருப்பான். சொன்னை நீ அறிந்திருப்பான். ஆகையால் அது பிடித்திருக்கும். அதற்காக விட குரல் ஒரு மாற்றமாக இருக்கும். தம்பி, அண்ணா, உன்னை பார்த்து பல நாட்கள் முருடன் இருக்கிறது. ஆகையால் உன்னுடைய திருமுகத்தை காட்டு பாம்பு குறிப்பாரு மூஞ்சி பாரு. கால் அடிக்காதா? ஏய், அதான் கூட்டா. என்ன தப்பு இல்லைங்க. இடிப்பார் என்று ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்று நாடுகணும். நான் ஏமாந்தன்னா என் தலையில வளர்ச்சிட்டு போயிடுவோம். நீ அப்படிப்பட்ட கண்ணிருந்தும் குருடாய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய். அட படுபாவி, கண் தெரியல? என்னுடைய தம்பி என்னுடைய துணையின் மீது அமர்ந்தான். அவர் மேல நீ உட்கார்ந்த. என்னத்த மெரிச்ச? ஓ, என்ன மெரிச்ச? எது மெருகிலியா? ஏய், அவன் அவ்வளவு அடிச்சானா? ஓ, லாபல பண்ணி என்ன வாயை தேங்க கேக்குறா. அவர் கட்ட மச்சான் வாயை அடிக்க சூத்துல அடிச்சு வாடா. என்னுடைய கட்டவரல, என் கட்டவரல மெரிச்சால உண்டா? என்னுடைய தம்பியுடைய கட்டவரல. அதுக்காக வேண்டி கட்டவரல மெரிச்சாலும் பரவாயில்லத்தான். நான் வண்டியில வர சொல்ல என் காலை காமிச்சேன் வரல. கடைசில ஒரு கல் அடிச்சுட்டா நாங்க எப்படி இந்த பூட்டு மாட்டோம்னு தெரியும்னு சொல்லிடுவாங்க. ஏன்டா திரும்பி வரீங்க? அது காட்டணும் பாரு, இதை கருத்துல வச்சுக்கலாம் போனது. அண்ணா கரெக்டா அந்த கட்டவரல அது கால் நேரம் நீ தான் துட்டு விட்டு சூனி வச்சுக்கிட்டா பாரு. வந்துட்டான். எதை மாற கட்ட வந்தாரு. அவனா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இனி நல்லது கூட சொல்லக்கூடாது. தம்பி, இவன் யாரு? இவன் உருவம் என்ன? கல்லனை நம்பனாலும் நம்பலாம், கொள்ளை நம்ப கூடாது. அத போல இவங்க பேசி இருக்கும்போது தூண்டுதல் பண்ணுவீங்க. அவன்தான் நல்லா இருக்கிற வாரவா லைட்ல போட போது வாரவா. சொல்லாதா? உன்னதான சொல்றேன். சாப்பிடுறா போய். எப்படியோ ஒண்ணு மெரிச்சிட்டேன். அதுக்கு அவர் லப லப வாய் வச்சினா. என்ன பண்ணா? நான் ஓரமா நின்னா. டேய், பின்ன பாய் அடிக்காம சூத்து வச்சு கேட்டா பாய் கேட்டா. சொல்ல மாட்டேன். அவர் வாய் வச்சினா. நீ கேட்டா. நீ கேட்டா. நெஜா. என்னை விட்டு பிரிந்து திக்கில் சென்று வந்தாய். உண்மைதான். இயற்கை காட்சிகளை பார்த்தாய். திக்கு பாலகர், அசனுக்கு பாலகர். அனைவரும் நமக்கு அடக்கம். இதில் மாற்றம் என்பது கிடையாது. ஏண்டா என்ன ஒண்ணு நீ ஆவட்டும். எனக்கு ஓவுது. முட்டி பிடிக்கிற எனக்கு ஓவுது. இந்த வயசுக்கே நீ முட்டி பிடிச்சா இன்னும் இருக்கிற வயசுக்கு என்ன பண்ணுவேன்? தம்பி, ஆகையால் இருவரும் மாட்டோம், சந்தோஷப்பட்டோம். ஆமா, முதலில் நாம் சந்திக்க வேண்டியது தாயத்தான் சந்திப்போம்.